கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. எனது அன்பு இறை மக்களே, 1 கொரிந்தியர் 9:16வது வாசகத்திலே பவுலடிகளார் சுவிசேஷத்தை பற்றி, ஊழியத்தை பற்றி ஒரு அழகான வசனத்தை பதிவிடுகிறார். என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தை அறிவிப்பது, ஊழியம் செய்வது, அதை குறித்து சாட்சி சொல்லலாமே தவிர பெருமை பாராட்டக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. அது மட்டும் அல்லாமல் ஒரு கிறிஸ்தவரின் கடமை சுவிசேஷம் அறிவிப்பது. ஒரு கிறிஸ்தவத்தின், அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அது அவருடைய கடமை. 3வது, என்னதான் பெரிய ஊழியனாக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் பெரிய பொறுப்பாளராக இருந்தாலும் சுவிசேஷத்தை சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு ஐயோ. இதுதான் பவுலடிகளார் இந்த வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். சுவிசேஷம் சொல்லு, பெருமை கொள்ளாதே. எல்லாருக்கும் கடமை, கிறிஸ்தவத்தை அறிவிப்பது கடமை. என்னதான் பெரிய உயர் பதவி சென்றாலும் சுவிசேஷத்தை சொல்லல அப்படின்னா அவர்களுக்கு ஐயோ என்று குறிப்பிடுகிறார். அதைவிட மேலாக இறையியலாளர்கள் கூறுகிறார்கள், ஒரு திருச்சபை சுவிசேஷம் சொல்லவே என்றால் அது செத்து போன திருச்சபை. எந்த திருச்சபை சுவிசேஷ பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, சுவிசேஷ பணிக்கு அர்ப்பணிக்கிறதோ, ஊக்குவிக்கிறதோ, இந்த திருச்சபை தான் உயிருள்ள திருச்சபை. அந்த உயிருள்ள திருச்சபை தான் பரலோக இடத்திலே பங்கு கொள்ளுகின்ற, ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குகின்ற ஒரு திருச்சபையாக இருக்க முடியும். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்களும் நானும் தினந்தோறும் ஒருவருக்காவது சுவிசேஷத்தை சொல்லுகின்ற கிறிஸ்தவர்களாய் மாறுவோம். அப்படிப்பட்ட இயேசுவினிடத்திலே நல்ல பெயர் எடுப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.